நான் வந்து ஆர்மியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு அனல் மின் நிலையம் வந்து பிளாஸ்ட் ஆச்சு அப்படின்னா அதோட எஃபெக்ட் வந்து எவ்வளோ இருக்குன்னா, நார்மலாக சாதாரண ஒரு குண்டு 155 mm உள்ள ஒரு குண்டு வெடிச்சதுனாவே ஒரு ரேடியஸில் ஒரு 100 மீட்டருக்கு வந்து சுத்தமாக காலியாகி போயிடும். அப்போது அவ்வளோ பெரிய அனல் மின் நிலையம் வெடிச்சதுன்னா தூத்துக்குடி மாவட்டமே மொத்தமாக காணாமல் போயிடும். அப்படின்ற பட்சத்தில் அந்த திட்டம்லாம் நமக்கு தேவையா? மக்கள் வந்து வாழ்கிறத தான் நினைக்கணுமே தவிர சாகணும்னு நினைக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து எதிர்த்து போராடுறாருன்னா கண்டிப்பாக சீமான் தான். அது மாற்றத்திற்கான ஆள் அண்ணன் சீமான் தான். நீங்கள் இந்த மக்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், இந்த ஊடகங்கள் காட்டுறது உண்மையே கிடையாது. இந்த கருத்து கணிப்பு, கருத்து திணிப்பு இதெல்லாம் உண்மையே கிடையாது. என்னென்னா அண்ணன் சீமானை தவிர்த்து இங்கே அரசியல் பண்ணணும்னா அது ஆகவே ஆகாது. நீங்கள் வந்து ஒப்பிடும்போது இந்த 3 பேரையும் போட்டிங்க, நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானையே காட்டுது. களத்தில் அவர் தன்னை வந்து 3 முறை நிரூபிச்சிருக்கிறாரு. ஒரு சதமாக 1% வாக்கு சதவீதம், அதுக்கடுத்து 4%, 8%ன்னு தன்னை நிரூபித்த ஒரு தலைவரை, நிரூபித்த ஒரு கட்சியை இந்த ஊடகங்கள் புறக்கணிக்கிறது வந்து ரொம்ப வன்மையான செயல். இதை தவிர்த்து இந்த ஊடகங்கள் போல மக்களும் நினைக்காமல் இந்த மக்கள் வந்து அண்ணன் சீமானை புரிந்து கொண்டு இந்த முறை வாக்கு செலுத்தி அண்ணனை வெற்றி பெற செய்தால் இந்த தமிழ்நாடு சொர்க்கமான நாடாக மாறும் என்பது மாற்றுக்கிறது தெரிஞ்சிடும். ஆனால் நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து களத்தில் 15 வருஷமாக நிற்கிது. அதை பார்க்குறோம், அனலைஸ் பண்ணுறோம். இந்த தமிழ்நாட்டுக்கு இந்த தமிழர் ஆளணும்னா எந்த அரசியல் கட்சி வேணும், எந்த தலைவர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணுறோம். எல்லாரையும் மதிப்பீடு செய்கிறோம். அப்படி மதிப்பீடு செய்கிறப்ப மக்களுக்கான தலைவராக யார் இங்கே நிற்கிறானா சீமான் அவர்கள் தான். அதனால தான் நான் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தணும்னு நினைக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கலாம்னு இருக்கேன். எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு வாக்களிக்கலாம்னு இருக்கேன். எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களையும் சொல்லி வாக்களிக்கலாம். அதனால எங்களுடைய வாக்கு சீமானுக்கு தான். அது இனி யார் கட்சி ஆரம்பித்தாலும் சரி, விஜய் ஆரம்பித்தாலும் சரி, அஜய் ஆரம்பித்தாலும் சரி, யார் கட்சி ஆரம்பித்தாலும் இந்த கொள்கை, இந்த தத்துவம் இருக்கிற வரைக்கும் மாறுபட்ட அரசியல் நான் சீமான் ஒரு ஆள் தான் முன்னெடுத்துட்டு இருக்கிறாரு. அதனால் எங்களுடைய வாக்கியெல்லாம் சீமானுக்கு தான். சிந்தித்து அரசியல் தெளிவுள்ள இளைஞன் யாரும் விஜயை தேட மாட்டான், யாரையும் தேட மாட்டான். அரசியல் புரிதல் உள்ளவன் ஒன்று சீமானை மட்டும்தான் ஆதரிப்பான். அதனால் நான் அரசியல் தெளிவுபட்டிருக்கேன். எனக்கு அரசியல் தெளிவுபடுத்தியவர் சீமான் அவர்கள்.